உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சனி வக்ரம் ஜூலை மாதம் 27ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் வரையிலே சனி பகவான் மீனத்திலே வக்ரம் அடைகிறார். எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்னென்ன பலன்களை தரப்போகிறார், யாரெல்லாம் கோடீஸ்வரனாக போகிறீங்க, யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போக போகிறீங்க, யாரெல்லாம் சூப்பராக இருக்க போகிறீங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கரம் என்ன தரப்போகிறது? அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது ஜென்மசனி வக்கரம் ஆகுதல் அரிது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஜென்மசனி உங்களுக்குன்னு கிடையாதுங்க. கும்பராசிக்காரங்க, மேசராசிக்காரங்க எல்லாருக்குமே இனிப்பு செய்தி என்னென்னா, சொல்லுவாங்கல்ல, அன்பே சிவம் படத்தில் ஒரு மாதிரி தான், ஒருத்தனை கொல்லணும்னு வந்துட்டு கீழே போட்டுட்டு அவனை வாழணும்னு நினைக்கிறீங்களே, நீங்கள் தான் கடவுள் அப்படிங்கிற மாதிரி உங்களை ஜென்மசனியாக டார்ச்சர் பண்ணணும்னு வந்துட்டு திடீர்னு வக்கரமாகி உங்கள் கேரக்டரை மாற்றிக்கிட்டே நீ தான் கடவுள் அப்படிங்கிற மாதிரி மீனராசிக்காரங்களுக்கு சனி பகவான் திடீர்னு கடவுள் ஆயிடுறார். காரணம் என்னென்னா, சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். வக்ரம் ஆகும்பொழுது என்ன ஆகும்? ஜென்மசனியாக பாடாப்படுத்த வந்தவர். அப்போது அவங்க டார்ச்சர் பண்ணலான்னு வந்தவர் உங்கள் சோக கதையை கேட்டு இதுக்கு மேலே ஒன்று என்னையா டார்ச்சர் பண்ணுறது போடா அப்படின்ட்டு அவரே மாறிட்டார். அப்படி தான் சொல்லணும். 12 குடைவன் அவர், அதே மாதிரி 11 குடையவர். ஒரு நல்லது ஒரு கெட்டது. 12 குடைவன் வக்கரமாகும் பொழுது சுப விரயங்கள் ஏற்படும். நீங்கள் என்ன பண்ணுவோம், நீங்கள் சும்மாவே செலவு பண்ணுவீங்க. இப்போ சுப விரயம் வேறு ஏற்பட போகுது. அப்போ உங்கள் தங்கச்சிக்கு கல்யாணம், அப்படி வரிசையாக ஒரே படா தான். அடுத்த 6 மாதமும் உங்கள் வீட்டில் மங்கள சத்தம், நீங்கள் தான் ஹீரோ. எல்லா கல்யாணத்துக்கும் ஸ்பான்சர் பண்ண போகிறீங்க. அப்படியே ஒரே விழா விருந்தோம்பல் இப்படியே ட்ராவல் பண்ண போகிறீங்க. 12 கோடியின் வக்கரமாகும் பொழுது ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, திடீர்னு ஆன்மீகவாதியாக மாறிடுவீங்க நீங்கள். அது மட்டும் அந்த கேரக்டர் மட்டும் வராமல் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் பார்க்குற இளைஞர்கள் எல்லாம் 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் பசங்கள்லாம் அப்படின்னு விபூதி எடுத்து ஓம் சிவோகம் அப்படின்ட்டு போய் என்னடா ஆச்சு உங்களுக்குலாம்? திடீர்னு பார்த்தா வெள்ளியங்கிரி மலைக்கு போயிடுறாங்க, எல்லாம் அப்படி ஆயிடுறாங்க. ஓகே, வரவேற்கத்தக்கது தான். ஆனால் அதுக்குன்னு ஒரு வயசு இருக்குது. இளமையில் வரும் ஆன்மீகம் ஒரு ஒரு பயமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஓட வேண்டிய வயசு இதுலையே உங்களுக்கு இப்படி தோணுதுங்கிறது. ஸோ அப்போது 12 கோடியின் வக்கரமாகும் பொழுது திடீர்னு ஆன்மீகம் உங்களை கூப்பிடும். ஆன்மீகம் என்னை அழைக்கிறது. சில பேர் வேலையை விட்டு குடும்பத்தை விட்டு போகிறவங்கலாம் இருக்காங்க. நான் சித்திர வழி செல்ல போகிறேன், நீங்கள் ஒரு வழி செல்ல வேண்டாம், நீங்கள் வேலைக்கு போங்க போதும். போய் கம்பெனியில் கண்டினியூஸாக ஓவர் டைம் பாருங்கள், மேனேஜர் மூஞ்சியே பார்த்துட்டே இருங்க. அதுதான் பெரிய சித்த யோகம். அந்த ஆள் கூட வாழ்கிறதே ஒரு சித்த யோகம் தான். மனதை அடக்க என்ன செய்ய வேண்டும்? இந்த ஆள் மூஞ்சி பார்த்துட்டே இருக்கணும். அந்த மாதிரி மீனராசிக்காரர்களுக்கு ராசியை சனி பகவான் வக்கரமாகும் பொழுது ஆன்மீகம் அழைக்கும், சென்று விடாதீர்கள். 12 கோடியவன். அதே மாதிரி 11 கோடியவன் வக்கரமாகும் பொழுது அது என்ன ஆகும்னா, இது வரைக்கும் லாபமாக இருந்த பிஸ்னஸ்ஸு நஷ்டத்தில் போகும். அது காரணம் உங்களுடைய அஜாக்கிரதையினால். அதை நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க, துடியாக இருங்க. இப்போது இப்போ ராசியிலே வக்கரம் பெற்ற சனி பகவான் ஒரு நல்ல விஷயம் தருவார். உயிருக்கு ஆபத்துன்னு பயந்துட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ராசியில் சனி பகவான் இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் உயிருக்கு ஆபத்துங்கிற மாதிரி பயந்துகிட்டே இருப்பாங்க. அந்த பயமெல்லாம் நீங்கி ஒரு ஆபத்தும் இல்லை, இனிமேல் சரியாயிருச்சுங்கிற நற்செய்தியை கொடுப்பார். இந்த சனி 3, 7, 10 பார்க்குறார். உங்களுக்கு ஒரு காதல் வரும். மீனராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். அப்போ புதிதாக ஒரு காதல் வரும். 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கக்கூடாது, பார்த்தா புரட்சி திருமணம் வரைக்கும் வரும். அப்போது ஜாக்கிரதையாக இருங்க. காதல் வருகின்ற நேரம், வெளிநாடு போகின்ற நேரம், இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். அடுத்து 10ஐ பார்க்கிறார். 10ஐ பார்க்கும்போது பிராண்ட் ஆகுறீங்க, தொழில் டெவலப் ஆகும். உங்களுடைய தொழில் நீங்கள் பிஸ்னஸ்ஸு பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது வேர்ல்டு ஃபுல்லாக ரீச் ஆகும். நான் தான்டா இனிமேல் நின்று தர்பார், இந்த மாதிரிலாம் நீங்கள் என்ன ஆகிறீங்க, அடுத்த பரிணாமத்துக்கு பரிணமிக்கிறீங்க. இதெல்லாம் நடக்கும். ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் இது எப்படின்னா, இந்த பாம்பு ரொம்ப அழகாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ஃபோட்டோ பிக்சருக்கு ஹெச்டி குவாலிட்டி, இப்போ கழுத்தில் போட்டால் சும்மா நறுக்குன்னு இருக்கும் அப்படிலாம் சொல்லி நீங்கள் அதுக்காக நல்ல பாம்பு எடுத்து கழுத்தில் போட்டுக்க முடியாது. அந்த மாதிரி தான் இந்த சனி பகவான் உங்களை பிராண்ட் ஆக்குறாருங்கிறதுக்காக அவரை உடலுக்குள் மனதிற்குள் அனுமதிக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டம். காரணம் என்னென்னா, சனி ஒரு டென்ஷன் பார்ட்டி, நேர்மையானவர், படக்குன்னு பேசுறது. சனி பகவான் வந்தாலே என்ன பிரச்சனைனா, படக்குன்னு பேசுவீங்க. நல்ல உறவுகளை நீங்களே பேசி கெடுத்துப்பீங்க. அப்போ ஜாக்கிரதையாக பேசுங்க. தேளின் விஷம் போல் இருக்கும் உங்கள் பேச்சு. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பேசாதீங்க. பேசாமல் இருக்கிறது நல்லது. பல நேரங்களில் உண்மையை சொல்லாமல் இருக்கிறது நல்லது. நம்ம பாஸே நம்மகிட்ட கேட்பார், நம்ம கம்பெனி டெவலப் பண்ணால் என்ன செய்யணும், முதல்ல நீ வேலையை விட்டு போகணும் அப்படின்னு படக்குன்னு நம்ம சொல்லிடுவோம். அப்படி சொல்லாதீங்க சார், வேலை போயிடும். அந்த ஆள் மன சந்தோஷம் பாருங்க, ஏதாவது சொல்லுங்கள், பாஸ் உங்கள் கூட வேலை செஞ்சாலே போதும் பாஸ்ன்னு சொல்லி பழகுங்க. காரணம் என்னென்னா, ராசியில் சனி பகவான் இருக்கும்போது படக்குன்னு சொல்லிடுவீங்க. ஆனால் நீங்கள் சொன்னது தான் உண்மை. இந்த ஆள் வேலை விட்டு போனாலும் நல்லாயிருப்போம். ஆனால் அது அந்த இடத்துல சொல்ல வேண்டாம். அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஸோ ராசியிலே சனி பகவான் வருவதும் ஒன்று தான், 4-5 நாகப்பாம்பு தூக்கி போட்டு சுற்றுறதும் ஒன்று தான். அப்போது பேச்சை ஜாக்கிரதையாக கவனிங்க. நம்ம ஒய்ஃப் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஆக்சுவலாக இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் நாங்கள் கிராண்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஓகே சரின்ட்டு போங்க. ஆமாம், பெரிய விக்டோரியா மகாராணி வீடு அப்படின்னு நீங்கள் ஏதாவது பேசிட்டிங்கன்னா
ஏன் அவசரப்பட்டிய குமார். அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு வச்சு செய்வாங்க. தேவையில்லாமல் ஆனால் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் அது அந்த இடத்துல சொல்ல வேண்டாம். அதுதான் நான் சொல்ல வர்ற பாயிண்ட்டு. மனதோடு வச்சுக்கோங்க, வெளியே போய் சிரிச்சுக்கோங்க. பார்த்தியா என்ன பேச்சு பேசுகிறாங்க பார்த்தியா, இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி. ராசியில் சனி பகவான் வருவதும் ஒன்று தான். உண்மையை சொல்கிறேன். பாதி பேர் என்ன பண்ணுவீங்க, இப்போ தான் வந்து என்னோடய இந்த விஷயத்தில் நான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன், நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும், குந்தவை இங்கே வா, எனக்கு வந்து இந்த மாதிரி ஏற்கனவே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பொண்ணை நான் லவ் பண்ணேன் அப்படிங்கிற அப்படி நீங்கள் சூர்யா இந்த கதையெல்லாம் சொல்லி கடைசி சீனில் என்ன ஆகுன்னா இது எல்லாத்தையும் உங்கள் ஒய்ஃப் நோட் பண்ணிவிட்டு கொண்டு போய் வக்கீல்கிட்ட கொடுத்துருவாங்க. அதனால் தேவையில்லாமல் உண்மையை சொல்கிறேன்னு மாட்டிக்காதீங்க. உங்கள் உண்மை யாரும் கேட்குறதுக்கு தயாராக இல்லை. மனசோடு இருங்க. ஜென்ம சனி வக்கரமாகும் பொழுது மனசுக்குள்ளே நேர்மையாயிடுவார். நீங்கள் நேர்மையின் வடிவமாகி உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் மட்டும் இல்லை, ஒரு 4-5 பேரை கோத்துட்டு போயிடுவீங்க. அப்படியா சொல்கிறீங்க? ஆமாம், என்னை கூட்டு போனவன் இவன் தான். ஐயோ, எல்லோரும் சேர்த்து விட்டு மாட்டி விட்டு போயிருவீங்க. இப்போ கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ மீனராசிக்காரர்கள் பேச்சில் கவனம். பொதுவாகவே நண்பர்களே, ஒரு விஷயம் என்னென்னா, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி பகவானை பொறுத்த வரைக்குமே எதை கொடுத்தாலும் அள்ளி கொடுக்கறது அவரோட பழக்கம். இந்த சனி பகவான் வக்கரம் பெறும் இந்த நேரத்தில், இந்த 6 மாதத்தில் எதை பண்ணாலும் டபுள் ட்ரிபிளாக பண்ணுறார். என்றைக்குமே நான் சொல்லுவாங்க, நல்லவனை நம்புறத இவர் கெட்டவன் திருந்தி நல்லவன் ஆகிட்டான்னா அவனை நம்பலாம். காரணம் என்னென்னா, அவர் திருந்தி இப்போ தான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறார். அந்த மாதிரி இந்த சனி பகவான் வக்கரமாகும் பொழுது தான் செய்த தீய பலன்களெல்லாம் நல்ல பலன்களாக மாற்றணும்னு சனியே நினைக்கிறார். அப்போது சனி வக்கரமாகும் பொழுது என்ன ஆகும்னா, அளவு கடந்த நற்பலன்களை தருவார். நிறைய பேர் எங்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, குருஜி இப்போ வந்து சனி பகவான் வந்து மீனத்தில் இருக்கார், எனக்கு வந்து என்னென்ன ப்ராப்ளம் ஆகும்? நான் சொல்லுவேன், சனி மீனத்தில் இருப்பதே ஒரு பெரிய போனஸ். காரணம் என்னென்னா, அது குருவினுடைய வீடு என்பதால் இந்த குருவினுடைய வீட்டில் எந்த தோஷமும் இல்லை என்று கருதப்படுகிறது. குருவினுடைய வீட்டில் செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் கூட கிடையாது. அப்போது இந்த தோஷ நிவர்த்தி என்பது குருவினுடைய வீட்டில் இருக்கும் பொழுது ஏற்படுகிறது. ஸோ அந்த சனி காலபுருஷ தத்துவத்திலே 12 இருந்து 12 1 2ஐயும் 12ஆம் இடத்திலிருந்து 6ஐயும் 9ஐயும் எப்போவுமே பார்ப்பார். ஆக இந்த சனி பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஜென்ரலாகவே வேலை தரும் கடவுளாக வணங்கப்படுகிறார், கருதப்படுகிறார். அப்போ என்ன ஆகும்னா, அந்த சனி பகவானை பொறுத்த வரைக்குமே நீங்கள் வந்து என்ன ஒரு ஸ்பெஷல் விஷயம்னா, நீங்கள் இவரை நம்பி வேலை கிடைக்கும். சார் எனக்கு வேலை போயிடுச்சு சார், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில, எனக்கு வேலை கிடைக்குமா? எழுதி வச்சுக்கோங்க, வேலை கிடைக்கும். நான் வந்து இப்போது வாழ்க்கையில் நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், இதுலேருந்து எப்படி தப்பிச்சு வர்றதுன்னு தெரில, என் கடனே எனக்கு வந்து தலைக்கு மேலே இருக்குது என்றால் புதிய ஜாப், இப்போ ஏற்கனவே கிடைக்கிற சம்பளத்தை விட 2 மடங்கு சம்பளம் உடைய ஒரு புது ஜாப் எனக்கு கிடைக்கும், அதை வச்சு நான் கடன் அடைச்சிப்பேன் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படும். இந்த சனி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தனத்தை வந்து டைட் பண்ணுறாரு. இது வரைக்கும் எதெல்லாம் ஒரு ஓட்டை விழுந்த படகு கற்பனை பண்ணிக்கோங்க, அந்த ஓட்டை விழுந்த படகுல என்ன பண்ணுறார் சனி பகவான், உங்களை கூட்டிகிட்டு போகிறார். அப்போது அந்த படகு கவிடாமல் இருக்க என்ன செய்யணும் அப்படின்னா, என்னென்னலாம் வந்து நிறையா வேகமாக போகணும், ப்ளஸ் அந்த ஓட்டையை அடைக்கணும். அப்போ கடனை அடைச்சாதான் மேற்கொண்டு தண்ணி உள்ளே வராமல் இருக்கும். அந்த மாதிரி தான் வாழ்க்கையிலே நமக்கு வருகின்ற பொருளாதார விரயத்திற்கான முதல் காரணம் என்ன அப்படின்னு யோசிக்கும்போது, நிறைய வந்த கடன், அந்த கடனை தீர்க்கிறார். சனி மட்டும்தான் கடனை தீர்க்கின்ற கடவுளாக வணங்கப்படுகிறார். சனி பகவான் இருக்கின்ற இடத்துல எந்த விதமான கவலைகளும் கிடையாது, எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது. அதான் அவரோட ஸ்பெஷலே. ஏன்னா அவர் வந்துட்டாலே உங்களுடைய எண்ணங்கள் எப்படின்னா, ஆடம்பரம்ங்கிற இடத்தெல்லாம் தாண்டி செலவு குறைக்கணும், இனிமேல் வர்ற காலங்களில் நமக்கான விஷயங்களை வந்து நம்ம எவ்வளோ தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கணும் போன்ற எண்ணங்கள் வரும். இந்த சனி வக்ரம் நிறைய பேருடைய எண்ணங்களில் மாறுதலை ஏற்படுத்த போகிறது, வாழ்க்கையை மாறுதல் ஏற்படுத்த போகிறது. சூப்பராக இருக்க போகிறீங்க. கீழே போயிட்டிருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். என்ன ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என் நெஞ்சிற்கினிய மீனராசி என்பர்களே, உங்களுடைய ராசி இப்பொழுது ராசியிலே சனி பகவான் அமர்ந்திருக்கார். ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்கு. அந்த சனி பகவான் இப்பொழுது வக்கரம் அடைகிறார். அந்த வக்கரம் அடைவதனால பல்வேறு விதமான நன்மைகளை நீங்க பெற போறீங்க. கடந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்த பல்வேறு பிரச்சனைகள் விலகுவதை இப்ப நீங்க கண்கூடா பார்க்க போறீங்க.
ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் வக்கரச்சனி காலம். இந்த வக்கரச்சனி காலத்திலே மீனராசிக்காரர்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகள் வரப்போகுது. மீனராசிக்காரங்க பொதுவாகவே நெஞ்சுக்கு நேர்மையாக வாழக்கூடியவர்கள். உதட்டுல ஒன்று பேசுறது, உள்ளத்துல ஒன்று நினைக்கிறது ஒரு நாள் மீனராசிக்கு கிடையாது. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்க, அடுத்தவங்களுக்கு உதவி செய்வீங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள். அப்படி பிறரிடம் நல்ல பெயர் வாங்கக்கூடிய ராசி. ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன் மீனராசி. அப்படிப்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு இப்பொழுது மிக நன்மைகள் ஏற்பட போகுது. ஜென்மத்தில் சனி இருக்கிறதுனால வேலையில பிரச்சனையில பலர் தவிச்சுக்கிட்டு இருந்தீங்க. எவ்வளவு வேலை பார்த்தும் நிம்மதி இல்லையேன்னு சொன்னீங்க. வேலை பார்க்குற இடத்துல அதிக ஒர்க் ப்ரெஷர் இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு வந்துருச்சு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு பணி கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த பணி கடினமான பணியாக இருந்தால் அது மற்றவரிடம் மாற்றப்படும். உங்களிடமிருந்து அந்த பொறுப்பு மற்றவங்களுக்கு மாறும். உங்களுக்கு ஒரு வேலை சிக்கல் தரக்கூடிய வேலையாக இருந்தால் அது உங்களை விட்டு போகும். ஏதாவது ஒரு வேலை உங்களை விட்டு போகுதுன்னா இப்போ கவலைப்படாதீங்க. உங்களுக்கு சிக்கல் தரக்கூடிய வேலை உங்களை விட்டு போகும். நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்க கடினமாக உழைக்கிறதுக்கெல்லாம் அஞ்சலை, நல்லா உழைக்கத்தான் தயாரா இருக்கீங்க. ஆனாலும் வேலையில் ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கலையேன்னு சிலருக்கு தோணுது. ஒரு நல்ல ரெகக்னிஷன், இவ்வளவு நாளைக்கு உழைச்சேனே எனக்கு ஆஃபீஸில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கலையே அப்படின்னு கவலை இருக்கு. நான் எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபர் கிடைக்கலையே அப்படிங்கிற கவலை இருக்கு. இப்போ இந்த கவலைகள் எல்லாம் மாறும். எதிர்பார்க்கிறபடி ப்ரமோஷன் கிடைக்கும், எதிர்பார்க்கிறபடி டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் எதிர்பார்த்த இடத்துக்கு இல்லாமல் இன்னொரு இடத்துக்கு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் போடக்கூடிய அமைப்போ, நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பதவி உயர்வு இல்லாத அமைப்பும் இருக்கலாம். ஆனாலும் பதவி உயர்வு உண்டு, டிரான்ஸ்ஃபர் உண்டு. இந்த காலகட்டத்தில் என்ன கேட்டிங்கன்னா, தெய்வத்துடைய அருள் ரொம்பவே நல்லா இருக்கு. உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் மிக மிக உயரப்போகுது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய கம்யூனிகேஷனில் கொஞ்சம் நிதானமாக நடந்துக்கிட்டீங்கன்னா பெரிய பெரிய வெற்றிகள் வரும். பல பேர் சொந்த வீடு கட்டக்கூடிய யோகத்தை இப்போ உங்களுக்கு இறைவன் கொடுக்க போறார். பூமியினால லாபம் வரப்போகுது. அந்த வீடு கட்டக்கூடிய யோகம் எப்படி இருக்குன்னா, நீங்க குடியிருக்கக்கூடிய வீடை இப்போ இடிச்சு கட்டி வைங்க. அது பல பேர் குடியிருக்கக்கூடிய சகவாசிகள் வீடு கட்டணும்னு நீங்க கட்டணும்னு நினைக்கும் போது உங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்க மற்றவங்க அந்த வீடுகளை இடிச்சு அபார்ட்மெண்ட் கட்டுறதுக்கு சம்மதிக்கலைன்னா இப்போ சம்மதிச்சிருவாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு பில்டரை பிடிச்சு ஒரு வீடை அழகா எடுத்து கட்டி பெரிய அளவுக்கு உங்க இதை பிளாட்ஸை முன்னேற்ற போறீங்க. வீடை பெருசுபடுத்த போறீங்க. ஒரு பெரிய வீடு உங்க கனவு, அந்த கனவு நனவாக போகுது. அதே மாதிரி புதிய வீடு வாங்கக்கூடிய யோகமும் சிலருக்கு இருக்கு. புதிய சொத்து சேர்க்கை இருக்கு. இதுவரைக்கும் கார் வாங்காதவங்க இப்போ வாங்கிருவீங்க, வாங்கியிருப்பீங்க, வாங்க போறீங்க. அதுதான் சூழ்நிலையா இருக்கு. மாடி வீட்டில் கார் இருக்கு, எடுத்த வீட்டில் கார் இருக்கு, பக்கத்து வீட்டில் கார் இருக்கு. நம்ம மட்டும் கார் வாங்கலைன்னு கவலைப்படுறவங்களுக்கு கார் வாங்குற யோகம் கூடி வருது. சகோதர உறவுகளில் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருந்துச்சோ அந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகிற காலகட்டம் வருது, சந்தேகம் இல்லை. ஆனால் சில பேர் உங்களை அலுவலகத்தில் போட்டு கொடுக்கக்கூடியவங்க இருக்காங்க, உங்களை போட்டு கொடுத்து தான் முன்னேறக்கூடியவங்க இருக்காங்க. அதுல கவனமா இருங்க. எப்படா வேலையில விஆர்எஸ் கிடைக்கும், வேலையை விட்டு ஒதுங்கிடலாமாங்கிற எண்ணம் பல மீனராசிக்காரங்களுக்கு இப்போ ஓடிக்கிட்டு தான் இருக்கும். சில பேர் நாட்டை விட்டு பிரிஞ்சு வெளிநாட்டில் வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க. அங்க சரியா வேலை கிடைக்காம திண்டாடிக்கிட்டு இருப்பீங்க. ஏற்கனவே இருக்கிற கம்பெனியில வேலையை விட்டு சிலரை போக சொல்லி இருப்பாங்க. இல்லை நீங்க இருக்கக்கூடிய நாட்டில் போர் சூழலோ வேற சிக்கல்களோ இருந்துக்கிட்டு வேலையில ஒரு நெருக்கடி இருக்கும். விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனை பல பேருக்கு இருக்கும். ஒரு சிட்டிசன் வாய்ப்பு கிடைக்கிறதுல தடைகள் இருந்துகிட்டு இருக்கும். இதெல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு. அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பல பேர் குலதெய்வத்தை கும்பிட்டா பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகுது. உங்களுக்கு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பணப்புழக்கம் திருப்திகரமா இருக்கும். எதிர்பார்க்கிற பண வரவு வந்து சேரும். பூர்வீகத்திலேருந்து சில பணம் வசதிகள் உங்களுக்கு பெருக போகுது. அதே மாதிரி கல்யாணத்துக்கு காத்திருக்கிறவங்களுக்கு கல்யாண செய்தி கூடி வரும். மீனராசிக்காரங்களுக்கு கல்யாண தடைகள் இருந்தால் கவலைப்பட வேண்டாம். கல்யாண விஷயம் கூடி வருமானு பஞ்சநாதன் சொல்லாம விட்டுட்டாருன்னு கவலைப்படாதீங்க. கல்யாண விஷயம் கண்டிப்பா கூடி வருது. அந்த நல்ல செய்தியை உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி குழந்தை பிறப்புக்கு காத்திருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு குழந்தை வாக்கியம் உண்டாயிரும். பலரும் போற்றத்தக்க வாழ்க்கை, பலரும் கையெழுத்து கும்பிடக்கூடிய வாழ்க்கை, ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை உதயமாகிறத கண்ணால பார்ப்பீங்க. விரையாதிபதி வந்து இந்த காலகட்டத்தில் வக்கரமாகிறது நன்மையை தான் தரும். என்னென்ன விரயங்கள் ஆகிட்டு இருந்துச்சோ அதெல்லாம் நிற்கும். அதே மாதிரி குடும்பத்து பெரியவர்களுடைய உடல் நலத்தில் ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை நிவர்த்தியாக சரியான மருத்துவ ஆலோசனை கிடைக்கும். உங்க ஹெல்த்தில் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளம் விலகிறதுக்கு நல்ல மருத்துவ ஆலோசனை கிடைக்கும். கோயில் கும்பாபிஷேகங்கள் அதில் கலந்துக்கிடுவீங்க. சில பேர் நல்ல ட்ரஸ்டியா மாறக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு. பிள்ளைகள் வாழ்க்கையில பெரிய முன்னேற்றம் ஏற்படும். அவர்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் கூடி வரும். பணத்தினால் பல விஷயத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கூடி வரும். கடினமான வேலையினால் சாதிக்கக்கூடிய விஷயங்களை வேலைகளால் சாதிப்பீங்க. ஆடுற மாட்டை ஆடி கறப்பீங்க, பாடுற மாட்டை பாடி கறப்பீங்க. அப்படியெல்லாம் உங்களுக்கு வெற்றிகள் வரும்.
இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பதவிகள் கிடைப்பதில் தடை இருந்தால் தடைகள் நிவர்த்தியாகும். குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலைகள் வரும். மன நிம்மதியான வாழ்க்கை உருவாகும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். பழைய நண்பர்கள், பிரச்சனை தந்த நண்பர்கள் எல்லாம் காணாம போயிடுவாங்க. திரைப்படத்துறை, நாடகத்துறையை சேர்ந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரும். என்றாலும் தேக ஆரோக்கியத்தில் மீனராசிக்காரங்க கொஞ்சம் கவனம் எடுக்கத்தான் வேணும். சனிக்கிழமையாச்சுன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, நல்லெண்ணெயை சூடு பண்ணி ஆற வச்சு தேய்ச்சி குளிக்கிறது, அது அவசியங்கிறது மனசுல புரிஞ்சுக்கிடுங்க. அப்படி செய்தால் நோய் நொடிகள் நீங்கும். வேலை பிரச்சனைகள் எல்லாம் குறைவதற்கு இறைவன் வாய்ப்புகளை வழங்குவார். ஆகவே இது ஒரு நல்ல காலகட்டம் புரிஞ்சுக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கு குறையாத தனவரவு வந்து சேரும். ஸ்கின் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் சிலருக்கு வரலாம் என்பதனால் அவர்கள் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறது நல்லது. நல்ல தாராள பணவரவு வரப்போவதனால், குடும்பத்தில் மகிழ்ச்சி வரப்போவதனால், நீங்கள் நல்லவற்றை சிந்தித்து நல்லவற்றையே அடைய போவதனால் இது அற்புதமான வக்கர சனி பயிற்சி என்பதை புரிஞ்சுக்கிடுங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீரங்கம் பெருமாள். ஸ்ரீரங்கம் பெருமாளை சென்று வழிபாடு செய்கிற போது மிகப்பெரிய வெற்றி வரும். ஸ்ரீரங்கம் சென்று பெருமாளை வழிபட்டுட்டு அப்படியே சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு சென்று அவரையும் வழிபாடு செய்வது, அழகிய சிங்கப்பெருமாளை வழிபடுவது மிகப்பெரிய வெற்றிகளை உங்கள் வாழ்க்கையில கொடுக்கும்ங்கிறதுல நான் சந்தோஷமா சொல்லிக்க விரும்புறேன். இப்ப சனி பகவானுடைய இந்த வக்கர பயிற்சி காலத்திலே பொதுவான பரிகாரங்கள் உண்டா அப்படின்னா நிச்சயம் உண்டு. இந்த பரிகாரங்களை பின்பற்றுவதனால் நமக்கு நன்மைகள் ஏற்படும். கண்டிப்பா பரிகாரம் பண்ணணும். என்ன செய்யறோம்னா, சனிக்கிழமை என்று எள் தானம் செய்யணும். யாருக்காவது எள் தானம், எள் சாதம் இவற்றை தானம் செய்யலாம். இது ஒண்ணு. இரண்டாவது, முதியோர் இல்லங்கள் இருக்கு பாருங்க, அங்கு வாழக்கூடியவர்களுக்கு நம்மாலான உதவி, முதியோர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய உதவி இறைவனுக்கு செய்யக்கூடிய உதவி போன்றது. ஆகவே முதியோர்களுக்கு உதவிகள் செய்யுங்கள். மூன்றாவது, மாற்றுத்திறனாளிகள். மாற்றுத்திறனாளிகளுக்கு சனிக்கிழமை என்றோ இல்லாவிட்டால் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு உங்களால் உதவி செய்ய முடிந்தால் அவர்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை கேட்டு அறிந்து செய்யணும். அதுதான் முக்கியம். என் இஷ்டத்துக்கு செய்வங்கன்னு இருக்கக்கூடாது. அவங்களுக்கு என்ன தேவையோ செய்து பாருங்க, இறைவன் மனமகிழ்வார். அதை போலத்தான் இந்த காலகட்டத்தில் தூய்மை பணியாளர்கள், தூய்மை பணியாளர்களுக்கு அவர்கள் குடும்பத்திற்கு தேவையான உதவி, வாழ்க்கைக்கு தேவையான உதவி என்னன்னு கேட்டு கேட்டு செய்யுங்க. சனி பகவான் அகமகிழ்வாருங்க. அப்படி நிறைய தான தர்மங்கள், புண்ணியங்கள் செய்து பாருங்கள். சனி பகவானால் எந்த தொல்லையும் வராது, நிம்மதியா இருக்குன்னு நீங்க சொல்லிடுவீங்க. இப்ப இங்க நான் சொல்லியிருக்கிறதெல்லாம் பொதுவான பலன்கள் தான். அவங்கவுங்க ஜாதகப்படி இந்த சனி வக்கர பயிற்சியுடைய பலன்கள் மாறுபடலாம். எங்களுக்கு என்னங்க பலன்கள் நடக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க விரும்பினீங்கன்னா எங்களை நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்ன மீட் பண்ணலாம். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் ஆஃபீஸ் இருக்கு. நேர வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். மீனராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி அடைஞ்சிருக்கிறது என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா, சனி பகவான் உங்களுக்கு ஆல்ரெடி ஜென்ம சனியா இருக்கார். ஜென்ம சனியா இருக்கவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, ஒரு இனம் புரியாத குழப்பம், ஒரு மந்த நிலை, எது எடுத்தாலும் ஒரு விட்டேத்தியான ஃபீலிங். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா 10 பேருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடியவங்க, மென்டாஸாக இருக்கவங்க, வெல்விஷர்ஸாக இருக்கவங்க தான் மீனம். இப்போ என்னோட ஒரு விஷயத்த நான் முடிவு பண்ணுறேன், என்னோட சுயம் சார்ந்த ஒரு விஷயத்த நான் யோசிக்கிறேன், செய்யலாமா வேணாமா அப்படின்னு ஒரு விதமான குழப்பத்திலேயே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி போகிறேன் அப்படின்னு இருந்தவங்க இப்போ சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது சூப்பருங்க. அதுக்கு மேலே குருனோட உச்சப்பார்வை வேலை சனி பகவான் மேலே இருக்கிறதுனால எந்த விதத்துலேயும் அவர் உங்களுக்கு கெடுக்க போகிறதில்ல. மண்டை மேலேயே இருந்தாலும் உங்களை எந்த விதத்துலையும் கெடுக்க போகிறதில்ல. இது ஒரு பெரிய ப்ளஸ். சரிங்க, அவர் எங்களை இரிட்டேட் பண்ண போகிறதில்ல, டார்ச்சர் பண்ண போகிறதில்ல, விட்டேத்தியான ஃபீலிங் ஏற்படுத்த போகிறதில்ல, மந்த நிலையை ஏற்படுத்த போகிறதில்ல. சூப்பர். ஏதாவது நல்லது செய்வாரா? ஆப்வியஸ்லி செய்வாருமா. காரணம் என்ன அப்படின்னா 11 மற்றும் 12ஆம் பாவத்துக்கு அதிபர். உங்களோட லாப ஸ்தானாதிபதியும் அவர் தான், விரய ஸ்தானாதிபதியும் அவர் தான். அப்போ பிஸ்னஸ் போட்டிருக்கேன், பெருசாக லாபம் வரலையே, அதுதாங்க என்னோட பெரிய குழப்பமாகவே இருந்துச்சு. அந்த குழப்பத்தினால தான் நான் எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷன் போனேன். கவலைப்படாதீங்க, லாபம் சார்ந்து பலவிதமான யோஜனைகள் இருந்துச்சு, குழப்பம் இருந்துச்சு. நல்ல லாபம் சம்பாதிக்க முடியுமா முடியாதா, நம்ம இந்த தொழிலை வந்து பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம், இதை எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படின்ற யோசனை. ரொம்ப நாளாக இந்த கன்சர்னில் வேலை செஞ்சுட்டு இருக்க, ஒரு இன்க்ரிமெண்ட் இல்லை, ஒரு ப்ரொமோஷன் இல்லை, ஆன்செட் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க, என் பேரை செலக்ட் பண்ணவே இல்லை. இந்த வேலையை தொடரலாமா தொடர வேண்டாமா, இந்த வேலையினால நம்மளுக்கு ஆதாயம் கிடைக்குமா கிடைக்காதா, என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு விதமான யோசனை. எல்லாருக்கும் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. எனக்கு அக்கா இருக்குது, அண்ணன் இருக்குது, இன்னும் என்னை கண்டுக்கவே மாட்டேங்குதுங்களே, நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன், ஒரு மாரல் சப்போர்ட்டாவது இருக்கலாம்ல அப்படின்னு அவங்கள பற்றி, உங்களோட மூத்த சகோதர சகோதரிகளை பற்றின ஒரு குழப்பம். ஃப்ரெண்ட்ஸ், நட்பு வட்டாரம், எல்லாருக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நம்ம என்ன தேடி வந்து
தேடி 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 தடுமாறி தடுமாறி போனாலும் நம்ம தான் எல்லாருக்கும் நல்ல ஃப்ரெண்டாக இருக்கும், யாரும் நம்மளுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற யோஜனை. இந்த மாதிரி பல யோஜனைகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, பல ஆசைகள் இருக்கு. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும், அக்கா அண்ணனோட சப்போர்ட் இருந்தால் நல்லா இருக்கும், செய்யக்கூடிய தொழில் நல்ல லாபம் வந்தால் நல்லா இருக்கும். அப்படி நிறைய ஆசைகள் இருக்கு அப்படின்னா, சில ஆசைகள் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். இது ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கப்புறம் 12ஆம் பாவத்துக்கும் அவர் தான் அதிபன். சரிங்களா? அப்ப அயன சயன போச்சன மோட்ச விரயஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன். ரொம்ப நாள் கழிச்சு மீனராசி என்பர்கள் நல்லா தூங்குவீங்க, நல்லா சாப்பிடுவீங்க. குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க. ஒரு வீடு கட்டணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதே மாதிரி பாருங்க, பிள்ளைக்கு நல்ல இடத்துல வரன் வருது அப்படின்னா தேடிட்டே இருக்கேன். நல்ல இடத்துல வரன் வந்தா நல்லா இருக்கும். வரன் வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதுக்கு தான் ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வெளிநாடு போகணும்னு ரொம்ப நாள் ஆசை. வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும்னு ஆசை. வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு ஆசை. இந்த ஊரை விட்டு போனால் போதும்னு ஆசைப்படுறேன். இந்த இடத்துல, இந்த ஊரில் இந்த வேலையை விட்டு போயிட்டு வேற இடத்துல, வேற ஊரில், வேற நல்ல வேலையில் எங்கள் ஆளுங்களே தெரியாத ஒரு புது முகம், புது ஊர் போய் இருக்கணும்னு ஆசை. இந்த மாதிரி பல ஆசைகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக அதில் சில ஆசைகள் நிறைவேறும். கவலைப்பட வேண்டாம். இது வக்ரகதி அடைஞ்சிருக்க சனி குருனோட பார்வையினால் வரக்கூடிய பலன்கள். இது எல்லாமே ப்ளஸ். அதில் அதான் நான் முன்னர் சொன்ன மாதிரி கொடுக்க போகிறது சனி. எல்லா ஆசைகளையும் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாரா? நீங்கள் பல ஆசைகள் ஆசைப்பட்டீங்க, பல எண்ணங்கள் இருக்குது, பல டிசையர்ஸ் இருக்குது அப்படின்னா, சில டிசையர்ஸ் சில விஷஸ் ஃபுல்ஃபில் ஆகக்கூடிய காலகட்டம். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, கடைசி 40 நாட்கள் சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருப்பாரு. குருனோட பார்வை அப்படின்றது சனி மேலே இருக்காது. அப்போ உங்களுக்கு சனி பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்ம யோசிப்போம். திருப்பி லைட்டாக ஒரு விதமான குழப்பம் அப்படின்றது இருக்கும். முடிவெடுக்கிறதுல ஒரு இது ஒத்தையாரட்டியா டைலமா இருக்கும். இந்த விஷயத்தை இப்படி செய்யலாமா, இப்படி செஞ்சால் கரெக்டாக போகுமா, இல்லை இந்த விஷயத்தை இப்படி செஞ்சால் கரெக்டாக போகுமா, அப்படி முடிவு எடுத்துட்டாலும் இதை வேறு மாதிரி எடுத்துருந்துருக்கலாமோ, இந்த விஷயத்த வேறு ஆங்கிளில் டீல் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பம் திருப்பி லைட்டாக ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? பொதுவாகவே மீனம் பாருங்கள், மற்றவங்களுக்கு வெல் விஷஸ், மற்றவங்களுக்கு சூப்பராக மென்டாஸாக இருக்கக்கூடியவங்க திருப்பி லைட்டாக ஒரு குழப்பம் அப்படின்றது வரும். ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சனி பகவான் என்ன கொடுப்பாரு அப்படின்னா, இல்லை நம்ம முதல்ல எப்படி இருந்தோமோ அப்படி ஸ்திரமான முடிவு எடுப்போம். நல்லதோ கெட்டதோ நம்ம அதை எடுத்துருவோயா, நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை நம்ம செய்வோயா அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு இன்டென்ஷன் அப்படின்றது உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த ஸ்ட்ராங் இன்டென்ஷன் வர்றதுனால நீங்கள் ரொம்ப ஸ்திரமாக நிறைய விஷயங்கள் செய்வீங்க. நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, நான் இது முடிவு பண்ணிட்டேன், இதனால் வரக்கூடிய கான்சிக்வன்சஸை நான் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற எண்ணமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, இந்த 40 நாட்கள் செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டேஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் திரும்பி நீங்களாக வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயத்தை சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். வாழ்த்துக்கள். இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க அம்மா, நானும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது எனக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறோம், ரொம்ப டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும், அம்மா எங்களுடைய சுய ஜாதகம் நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், எங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருக்குமா. குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, கணவன் மனைவி பிரச்சனை இருக்குது, குழந்தைங்களால் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கும், எப்போ வீடு கட்டுவோம், எப்போ குழந்தைங்களுக்கு திருமண பிராப்தம் கூடி வரும், இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்குது அப்படின்னா, இந்த அத்துணை கேள்விகளுக்கும் பதில் நம்ம எது மூலியமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்மளோட சுய ஜாதகத்தில் ரொம்ப தெளிவாக தெரியும். இது நடக்கும், இது நடக்காது, இது நல்லா கரெக்டாக போகும், இது நடந்தால் தப்பாக போகும். இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்க முடியும். ஆக உங்கள் சுய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கோ. மீன ராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்ரத்தன்மை அடைகிறார். இது ரொம்ப ஹாப்பியஸ்ட் நியூஸ் தான். இந்த மீன ராசி என்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் அப்படின்றது இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இருக்கும். ஆனாலும் அந்த இடத்துல அந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு தான் கொஞ்சம் சின்ன ஒரு எதிர்மறையான விஷயங்கள் நடக்கும். ஏன்னா பூரட்டாதி நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா 4ஆம் பாதத்துல மாத்திரம் இருக்கிறவங்க தான் இருப்பாங்க. இந்த 4ஆம் பாதத்தை நோக்கி அந்த ரிவர்ஸ்ல அந்த சனி பகவான் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். உத்திரட்டாதியும் ரேவதியும் பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு நேரம் தான். அதனால கவலைப்பட வேண்டாம். இருந்தாலும் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ராசியின் மீது சனி பகவான் வக்ரத்தன்மை அடைகிறார். சந்திரன் சனி சேர்க்கை புணர்வு தோஷம் நிறைய தடைகளை கொடுக்கும். ஒரு வேலை எடுத்தா கிட்டத்தட்ட 10 நாளைக்கு மேல இழுக்குது மேடம். ஒரு பேமெண்ட் வரணும்னு நினைச்சோம்னா ஒரு மாசமா இழுத்தடிச்சிட்டு இருக்கிறாங்க.
ஒரு வேலை செய்ய நம்ம முயற்சி பண்ணனா கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு மேல இழுக்குது. எனக்கு ஒரு ஆபீஸ்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், அந்த அந்த இடத்தையும் எதிர்பார்த்தா அதுவும் கிடைக்க மாட்டேங்குது. எப்படி எல்லா இடத்துலயும் சில தடைகள் அப்படின்றது இந்த சந்திரன் சனி சேர்க்கை அப்படின்றது கண்டிப்பாக கொடுக்கும். இந்த புணர்வு தோஷம் மேக்சிமம் எந்த இடத்துல வேலை செய்யும் அப்படின்னா, ஒரு திருமண வைபவங்கள் வருது அப்படின்னா அந்த இடத்துல மேக்சிமம் வேலை செய்யும். ஒரு திருமணம் நடக்கக்கூடிய இடத்துல அங்கதான் அப்பதான் யாராவது ஒரு முதியோர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு தேவையில்லாத உடல் தொந்தரவுகளை கொடுக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா திருமணம் நிச்சயமாகி நிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும். அடுத்து திருமணத்துக்கு எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு கடைசி நேரத்துல வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் நடக்கும். இதெல்லாமே இந்த புணர்வு தோஷம் சந்திரன் சனி இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றது கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஜோதிட ரீதியாக இருக்கு. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம நிவர்த்தி செய்யறதுக்கு நம்ம என்ன செஞ்சா நம்மளுக்கு சரியாகும் அப்படின்னு கேட்டோம்னா, எப்போதுமே பாத்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு தான் இதற்கு உகந்த ஒரு தீர்வு. ஒரு ரெமிடி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புணர்வு தோஷத்துக்கு இந்த விநாயகர் வழிபாடு தான் ஒரு தீர்வு. அந்த விநாயகர் வழிபாடுல இப்போ கால சூழ்நிலைகள் பாத்தீங்கன்னா நிறைய பேர் தெய்வ வழிபாடு பண்ண ஆரம்பிச்சாங்க, நிறைய விரதங்கள் தெரிய ஆரம்பிச்சாச்சு, வெளியில நிறைய ஆன்மீக வழிபாடுகள் தெரிய ஆரம்பிச்சாச்சு. அப்படி இருக்கும்போது சங்கடகர சதுர்த்தி விரதம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு விரதம். இந்த இதை நீங்க கடைபிடிச்சிட்டீங்க அப்படின்னாலே இந்த புணர்வு தோஷம் அப்படின்றது முழுமையாக நீங்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய ஜாதக ரீதியாகவே சந்திரன் சனி சேர்க்கை இருக்கு அப்படின்னாலே இதை செஞ்சுட்டீங்க அப்படின்னாலே முழுமையான ஒரு நிவர்த்தி அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ இந்த மீன ராசி என்பவர்களுக்கு சனி வக்ரத்தன்மை அடையிறதுனால நிறைய வெளிநாட்டு பயணங்கள் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய வளர்ச்சிகளை நோக்கி நீங்க பயணிக்கக்கூடிய ஒரு நேரம். வேலை ரீதியான சில விஷயங்கள்ல உங்களுக்கு மாற்றங்கள் அடையக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய 3ஆம் இடத்தை சனி பார்க்கிறார், உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கிறார், உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால வேலை ரீதியான மாற்றங்கள், குடும்பத்தை விட்டு வெளியூருக்கு போறதுக்கு உண்டான ஒரு நேரம். அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருந்து சில விஷயங்களுக்காக அவர்களுக்கு பினான்சியல் ஸ்ட்ரென்த் பண்றதுக்காக நீங்க தனிமையில இருக்கக்கூடிய ஒரு நேரம். இதெல்லாமே இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்ரத்தன்மை அப்படின்றது முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. தொழில் ரீதியான வளர்ச்சிகள் அப்படியே 2 மடங்காக பெருக போகுது. ஏன்னா வக்ரத்தன்மையோட சனி 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால இதுவரைக்கும் இருந்த மந்த தன்மைகள், தொழில முடங்கி இருந்த சில தொழில்கள்லாம் நிவர்த்தியாகி நல்ல ஒரு வளர்ச்சிகள் அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இதனால நிறைய ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் நல்ல மார்க்கெட்ல வரக்கூடிய ஒரு நேரம், உங்களுடைய திறமை அப்படின்றது வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சனியினுடைய வக்ரத்தன்மை இந்த மீன ராசி என்பவர்களுக்கு முழுமையான மாற்றத்தை கொடுக்க போகுது. வேலை இல்லாதவர்களுக்கு முழுமையான வேலை வாய்ப்பை கொடுக்க போகுது. ஆனா கொஞ்சம் அலைச்சல்களையும் சேர்த்து கொடுக்கும். வேலை கிடைச்சிருச்சு, ஆனா ரொம்ப தூரம் போக வேண்டியதா இருக்கு, எதுக்குமே கவலைப்படக்கூடாது, வேலை கிடைச்சதே பெரிய விஷயம் இந்த மீனராசி என்பவர்களுக்கு. ஏன்னா ஜென்ம சனி உங்களை உண்டு இல்லாம பண்ணிடும். அதுக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு அப்பப்போ அந்த சனி பகவான் உங்களுக்கு ரிலாக்ஸ் கொடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அந்த மாதிரியாக நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லது. அலைச்சல் இருந்தது அப்படின்னா பெரிய அளவுக்கு நோய் தொந்தரவுகள் வராது இந்த மீனராசி என்பவர்களுக்கு. அதனால அதிகப்படியாக அலைச்சல் வச்சுக்கோங்க. அதிகப்படியாக உடல்ல ஒரு எக்ஸசைஸ் அந்த மாதிரியாக, அதாவது யோகா போன்ற சில தியான பயிற்சிகள்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மீன ராசி என்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சிகளை கொடுக்கும். குடும்பம் ரீதியாக, கணவன் மனைவி ரீதியாக, குழந்தை ரீதியாக சில விஷயங்கள்லாம் நல்ல பாசிட்டிவா நடக்கும். குழந்தைகள் அவர்களினுடைய எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரம், அவர்களினுடைய திருமண வாழ்க்கையை நீங்க அமைக்கக்கூடிய ஒரு நேரம். இப்படி அந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சி அப்படின்றது படிப்படியாக முன்னேறுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஜென்ம சனி வக்ரத்தன்மை அடையும் போது நீங்க செய்ய வேண்டிய பிராயச்சித்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காலகட்டம் இந்த மீனராசி என்பர்கள், நிறைய மீனராசி என்பர்கள் எனக்கு போன் பண்றாங்க. என்ன அப்படின்னா, திருநள்ளாறு போறோம் நாங்க, வார வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானுக்கு எள்ளு தீபம் போடுறோம், இவ்வளவு செஞ்சு எங்களுக்கு ஏன் சனி பகவான் இவ்வளவு பிரச்சனையை கொடுக்குறாரு? பிரச்சனையை கொடுக்குறவரே அவர் தான். அவரை போய் டெய்லி குட் மார்னிங் போட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காம உங்களுக்கு நல்லதா கொடுப்பாரு. அதெல்லாம் செய்யக்கூடாது. ஜென்ம சனி இருக்கிறவங்க அதிகப்படியாக சனீஸ்வர பகவானை பிரார்த்தனை பண்ணவே கூடாது. சனீஸ்வரன் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க மறந்து நடக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களை அவர் மறந்துடுவார். அந்த அளவுக்கு அவர்கிட்ட ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன்
மெயின்டைன் பண்ணணும். அவர்கிட்ட போய் க்ளோஸா நின்று நீங்க சில விஷயங்களை செய்யும் போது அவர் உங்களை பார்த்து பார்த்து நீ போன பிறவியில இப்படி பண்ண, உங்களுடைய முன்னோர்கள் இப்படி பண்ணீங்கன்னு உங்களுடைய ஹிஸ்டரியவே ஆராய ஆரம்பிச்சிடுவாரு. சும்மா இல்லாம அவரை போய் நீங்க தூண்டி விட்டீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால ஜென்ம சனி இருக்கிறவங்க சனீஸ்வர பகவானை பார்க்காதீங்க. அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணணும். ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமை எண்ணெய் காப்பு கொடுங்க, நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க, அவருக்கு வெண்ணெய் சாத்துங்க. இது எல்லாத்தையுமே பிராயச்சித்தமா செய்யுங்க. அடுத்து ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை போடுங்க. இது எல்லாமே செய்யுங்க. செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இந்த மீனராசி என்பர்களுக்கு முடிஞ்சிடும். இந்த மீனராசி என்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நவகிரகத்தை சுத்தும் போது தப்பா சுத்துவாங்க. ஏன்னா இவர்கள் செய்யறதுதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரியாக ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். நான் நிறைய இடத்துல கோவில்கள்ல வாட்ச் பண்ணியிருக்கிறேன். மீனராசி என்பர்கள் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா நவகிரகத்தை சுத்தி வந்துட்டு கடைசி சனீஸ்வர பகவானுக்கு ஒரு சல்யூட் அடிச்சுட்டு அவரோட முடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. நவகிரகத்துல சூரியன் இருக்கும். சூரியன் கிழக்கு நோக்கி இருக்கும். அந்த சூரியனுக்கு முன்னாடி சுக்கிரன் இருக்கும். இந்த சூரியன்ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க கிளாக் வைஸ் சுத்தி அடுத்து சூரியனோடையதான் முடிக்கணுமே ஒழிய நீங்க சூரியனுக்கு வந்து சுத்தி அந்த பக்கம் சனீஸ்வர பகவான் இருப்பாரு, அவரோட முடிக்க கூடாது. அப்படி முடிச்சீங்க அப்படின்னா அதனால பாதிப்புகள் அப்படின்றது நிறைய வரும். மீனராசி என்பர்கள் மிளகு தீபம் ஏத்தக்கூடாது. ஏத்துனீங்க அப்படின்னா உடல் ரீதியான பிரச்சனைகள் அதிகப்படியாக வரும் இந்த காலகட்டத்துல. அதனால மிளகு போட்டு விளக்கேத்துறது, இந்த மாதிரி நவகிரகங்களை தவறாக சுத்துறது, இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா மேலும் மேலும் பிரச்சனைகள் தான் அதிகரிக்கும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு. இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். எல்லா ஊர்லேயும் சாமியை வந்து அடித்து துருத்தி அனுப்புகிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டிக்கு வராரு. இங்கே இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து சாமியை வந்து திருவண்ணாமலைக்கு போகிற வழி மல்லவாடி காட்டில் எடுத்து போய் வெட்டி போட்டு வந்துடுறாங்க. எப்படின்னா தலை தனியாக, கை தனியாக, கால் தனியாக, பீஸ் பீஸாக வெட்டி போட்டு வராங்க. ஆற்றுல இருக்கையே வெள்ளம் வருது. ஒரு அடிக்கு ஒரு அடி 360 டிகிரி தண்ணி ஃபுல்லாக விலகி போகுது. தவத்திலேருந்து எந்திரிச்சிக்கல. தண்ணிக்கு மேலே ஜடம் அதுக்கு பிடிச்சிருந்தா வரல. தோண்டி பார்க்குறாங்க சாமியை. சாமி பார்த்தா உயிரோடு இருக்கிறாரு. பூண்டி மகான் பார்த்தீங்கன்னா மேற்கு ஒரு திண்ணையும் கிழக்கு ஒரு திண்ணையும் இருந்தது. இந்த கிழக்கு திண்ணையில் அந்த திண்ணையில் உட்கார சொல்ல தான் 19 வருட காலங்களாக பூமியில் கால் படலை. ஜமீன்தாரர் வந்து கேட்குறாரு, சாமி உங்களுக்கு அப்பா அம்மா யார், அண்ணன் தம்பி யார், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, உங்களுக்கு பசங்க இல்லையா, குழந்தை இல்லையா, உங்கள் மனைவி இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் தான் எனக்கு அப்பா அம்மா, பசங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் என் பசங்கன்றாங்க. உங்களுக்கு என்ன வயசாகுது சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அண்ணாமலையார் கோவில் கட்ட சொல்ல எங்கள் அப்பாவுக்கு நான் கல் எடுத்து கொடுத்தேன் குழந்தையிலேருந்து. இன்றைக்கி ப்ரெசன்ட் டேட்டுன்னா அதுதான் என் வயசு, நீ அன்றைக்கி நீங்கள் கூட்டி சொல்லு பண்ணுறேன். என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் திருச்செந்தூர் முருகர் கோயிலில் பாதாள லிங்கத்தில் ஐபூதங்களில் நான் ஒன்று, நீ வந்து என்னை எப்போ வேணால் தரிசனம் பண்ணிடான்னு குறிப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு. புலிகள் கூட ஒரு மகான் விளையாடி இருக்காரு. இவர் தவம் இருக்கும்போது இந்த வரி புலிகள் இவரை பாதுகாத்திருக்கு. திருவண்ணாமலைக்கு வந்த மகான்கள் வரிசையில இவர் முன்னோடின்னு சொல்றாங்க. ஈசான்ய ஞான தேசிகர் ஐயா. இவருடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்முடைய தேடல் பயணத்துல பார்க்க போறோம். வெல்கம் டு தேடல். நான் உங்கள் வினோ.